ஆசிரியர்களுக்கு வணக்கம். பிஓ எக்ஸாம் ப்ரிப்ரேஷனில் மேக்ஸ் கிளாஸில் அனலைக்கி அப்படிங்கிற டாப்பிக்கில் வெர்பல் ரீசனிங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4:8 6 என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், ஒர்க் அவுட் பண்ணலாம். எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்கொயர் டேபிளும் க்யூப் டேபிளும் தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? இப்போ ஸ்கொயர் டேபிள்னால் நம்பரை நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், ஸ்கொயர் பண்ண தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒன் ஸ்கொயர்னா என்னது, ஒன் இன்ட்டு ஒன்று. ஓகேவா? இப்போ டூ ஸ்கொயர் என்னது, 2 × 2 4. ஓகேவா? இப்போ பாருங்கள், 2 ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம், 2 × 2. அப்போ ஆன்சர் என்னது 4. அதே மாதிரி 3 ஸ்கொயர்னா என்னது 3 × 3. சரிங்களா? அப்போ என்னது 3 × 3 ஆன்சர் என்னது 9. ஸோ இந்த மாதிரியான ஸ்கொயர் டேபிள் 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர், 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா என்னது 5 × 5. அப்போ ஆன்சர் என்னது 25. ஸோ 5 × 5 என்னது 25. ஸோ இந்த மாதிரியான ஸ்கொயர் டேபிள், க்யூப் டேபிள் தெரிஞ்சாலே என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான சம்மை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம் பார்த்துடலாம், எப்படி போடுறோம் அப்படிங்கிறத நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ 4:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, 4:8 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு 4:8 அப்படின்னு இருக்கா. ஸோ இந்த 4:8 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த 4:8 எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, அடுத்து 6 அந்த டேஷில் கொஸ்டின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பாயிண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ 4:8 அப்படின்ட்டு இல்லையா, அது எப்படி வந்துச்சுன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 4-ஐ ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ 4-ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு, 4 × 4. ஓகே. அப்போ 4 × எவ்வளவு, 4 எவ்வளவு 16. ஓகே. அப்போ இந்த 16-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 16-ஐ 2-ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 1 2s are 2, 2 2s are 4. 2 டேபிள் சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ 8 2s are 16. அப்போ 8-ஆல் கேன்சல் பண்ணலாம். அப்போ 8 வந்திருக்கா. ஸோ இதுதான் ஆன்சரு. அப்போ 4:8 எப்படி வந்திருக்குன்னா, இந்த 4-ஐ ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. புரிஞ்சுங்களா? அப்போ 4-ஐ ஸ்கொயர் பண்ணால் 4 × 4 16. அந்த 16-ஐ 2-ஆல் டிவைட் பண்ண 8 கிடைக்கும். ஸோ அதான் நம்ம இந்த 4:8 வந்திருக்கு. சரிங்களா? இது புரிஞ்சா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 6 கொஸ்டின் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 6 கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும் அப்படின்னா, வெரி சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த 6-ஐ ஸ்கொயர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம 6-ஐ ஸ்கொயர் பண்ணுவோம். 6-ஐ ஸ்கொயர் பண்ண எவ்வளவு, 6 × 6 எவ்வளவு 36. சரிங்களா? அப்போ 36-ஐ இப்போ 2-ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன கிடைக்கும், இப்போ 3 இருக்கா. அப்போ இந்த 3-ஐ 2-ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம் வரும். 1 2s are 2. ரிமைனிங் எவ்வளவு 1. அப்போ ரிமைனிங் எவ்வளவு 16 இருக்கும். 8 2s are 16. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது 18. சரியா? அப்போ 6 ஓகே. அப்போ என்னன்னா 6 அந்த டேஷில் என்ன இருக்குன்னா 18 இருக்கணும். இப்போ நமக்கு ஆன்சர் என்னது 18. செக் பண்ணிடலாமா? ஸோ வாங்க ஆன்சர் பாருங்கள். 18 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆப்ஷன் ஏல இருக்கு இல்லையா. ஸோ இது ஆன்சர் 18 தான் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதான் என்னது நமக்கு ஆன்சர். ஓகே. செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 8:65:5 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, 8:65. சரிங்களா? அப்போ 8க்கு 65 வரும். ஓகேவா? அப்போது 5 என்ன வரும் கேட்டிருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான சம்மு தான். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த 8 இருக்கு இல்லையா. ஸோ இந்த 8-ஐ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஓகேவா? 8-ஐ வந்து ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 8-ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன அர்த்தம், 8 × 8 போடணும். அப்போ 8 × 8 எவ்வளவு 64. ஓகேவா? ஸோ இது கூட 1 ஆட் பண்ணியிருக்காங்க. 1 ஆட் பண்ணால் எவ்வளவு 65. சரியா? இதுதான் நமக்கு 65-ஆக கிடச்சிருக்கு. ஓகே, புரியுதா? ஓகே. இப்போது அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 5-ஐ நம்ம ஸ்கொயர் பண்ண போகிறோம். இந்த 5 என்ன பண்ண போகிறோம், ஸ்கொயர் பண்ண போகிறோம். சரிங்களா? 5-ஐ ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்,
அப்போ 5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5 into 5 என்ன ஆன்சரு 25. ஸோ இந்த 25 கூட ஒன்று ஆட் பண்ணோம்னா என்ன வரும் 26. அப்போ 26 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். எங்கே இருக்குது? ஆப்ஷன் பியில் இருக்கா? ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் பி 26. நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா 2:7 5 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி போடணும்னா, அதாவது 2:7 5 கொஷின் மார்க் எடுக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 2க்கும் 7க்கும் என்ன ஒற்றுமைன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? 2க்கும் 7க்கும் என்ன ஒற்றுமைன்னு கண்டுபிடிச்சா இந்த 5க்கும் 7க்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இந்த 2க்கும் 7க்கும் என்ன ஒற்றுமைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 2வை நம்ம என்ன பண்ணணும், கியூப் பண்ணணும். சரிங்களா? அப்போ 2வை நம்ம கியூப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 into 2 into 2 என்ன ஆன்சர் வரும்? 2 into 2 4, 4 2s are 8. அப்போ 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 8லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணு 7. ஸோ அதான் இந்த 2க்கும் 2:7 வந்து இப்படி தான் வந்திருக்கும். சரியா? இப்போது இப்போ 5 வந்து நம்ம கியூப் போடணும். சரியா? இப்போது 5 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 எப்படி கியூப் பண்ணால் 5 into 5 into 5 என்ன வரும்? 5 5s are 25. 25 into 5 125. ஸோ 125லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணால் 124. ஸோ ஆன்சர் 124ல் இருக்கிறதுனால இது ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. 4:9 4:9 இப்போ 25க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சமயம் எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 4 எப்படி கிடைக்குன்னு பார்க்கணும். ஸோ இந்த 4 எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம 2 ஸ்கொயர், ஓகேவா? ஸோ 4 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் எழுதலாம். 2 into 2 4. ஸோ அப்போ இந்த 4 வந்து 2 ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி ஸோ இந்த 9 எப்படி எழுதலாம்னா எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர். இப்போ 9 எப்படி எழுதலாம் 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 into 3 9. சரிங்களா? ஸோ அப்போ இதுக்குள்ள ஒற்றுமை என்னென்னா என்னது, அடுத்தடுத்த நம்பரோட ஸ்கொயர் இருக்குது. 2 ஸ்கொயரு 3 ஸ்கொயர், 2க்கு அப்புறம் 3 தானே வரும். ஸோ அப்போ இதுக்குள்ள ஒற்றுமை என்னென்னா 2 ஸ்கொயரு, 2க்கு அப்புறம் அடுத்த நம்பரு 3, அப்போ 3 ஸ்கொயரு. அதே மாதிரி ஸோ இங்கே என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து கெஸ் பண்ணணும். ஸோ அப்போ 5 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர். இங்கே 25 இருக்கு இல்லையா? அப்போ 25 நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இப்போ 5 into 5 25 ஆயிரும் இல்லையா? அப்போ 25 எப்படிலாம் 5 ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அப்போ 5க்கு அடுத்த நம்பர் என்னது 6 ஸ்கொயர். இப்போ 6 ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 6 ஸ்கொயர் எப்படி எழுதலாம் 6 into 6 எவ்வளவு 36. ஸோ இப்போ 36 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷனில் இருக்கா? ஸோ 36 ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5. 6:252 8 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போது ஸோ இதை வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மாடல் தான். என்னென்னா என்னது, ஸ்கொயர் டேபிள் கியூப் டேபிள் தெரிஞ்சிருந்தால் ஈஸியாக இந்த சம்மை வந்து போட்டுடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 6 இருக்கு இல்லையா? இந்த 6-ஐ ஃபஸ்ட்டு இந்த 6 இருக்கு இல்லையா 6. அப்போ இந்த 6-ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணால் இந்த பக்கத்தில் உள்ள வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகேவா? அப்போ நம்ம 6-ஐ ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், 6-ஐ ஸ்கொயர் பண்ணால் 6 into 6 36. ஸோ அப்போ அந்த 36 ஆப்ஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஆப்ஷன் இல்லை, நமக்கு ஆன்சர் வரதுக்கும் சான்சஸ் இல்லை. ஏன்னா நம்ம ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய வேல்யூ பக்கத்தில் இருக்கணும். இங்கே என்ன இருக்குது, பக்கத்தில் 252 தான் இருக்குது. அப்போ அது ஆன்சர் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து இந்த 6-ஐ என்ன பண்ணலாம், க்யூப் பண்ணி பார்க்கலாம். அப்போ 6-ஐ க்யூப் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்,
இப்போ 6 into 6 into 6 3 times போடணும். சரியா? அப்போ 6 நம்ம கியூப் பண்ணோம்னா என்ன பண்ணணும்? 6 6 are 36 36 into 6 நம்ம போட்டு பார்க்கணும். சரியா? ஸோ அதான் போட போகிறோம். அப்போ 6 நம்ம கியூப் பண்ணோம்னா என்ன வரும்னு பார்க்கணும். எப்படி போடணும்? 6 into 6 into 6 அப்போ 6 6 ஆகவே 36 இப்போ 36 into 6 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை 36 into 6 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா 6 6 are 36 6 6 are 36 அப்போ 6 போடலாம். ரிமைண்டர் 3. நெக்ஸ்ட்டு 3 6 are 18 18 plus 3 21 அப்போ என்ன வருதுன்னா என்ன வருது? 216 வருது. அப்போ கியூப் பண்ணால் என்ன வருது? 216 வருது. ஸோ அப்போயும் ஆன்சர் இல்லை. ஆன்சர் இல்லையாலா? அப்போ நமக்கு என்ன இருக்கணும்? 252 இருக்கணும். 252 இல்லை, 216 தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் பண்ணதையும் 6 கியூப் பண்ணதையும் ரெண்டையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம 6 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சி? 6 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன கிடச்சி? 36 இங்கே இருக்கு இல்லையா? 36 கிடச்சி. இப்போ 6 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? இங்கே இருக்குது. என்ன இருக்குது? ஆன்சரு 216. ஓகேவா? ஸோ இதை ரெண்டையும் சம் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இதை ரெண்டையும் சம் பண்ணோம்னா 6 ஸ்கொயர் பண்ணும்போது கிடச்சது 36. 6 கியூப் பண்ணும்போது கிடச்சது 216. சரியா? ஓகே. ஸோ இப்போ இதை ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 6 + 6 12 அப்போ 2 ரிமைண்டர் 1 3 + 1 4 4 + 1 5 இந்த 2 அப்படியே கீழே இறக்க வேண்டியது. அப்போ 252 வந்துருச்சா? ஸோ இந்த 6 பக்கத்தில் என்ன இருக்குது? நமக்கு 6 பக்கத்தில் என்ன இருக்குது? 252 தானே இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும்னா இந்த 8 இருக்கு இல்லையா? அப்போ 8 பக்கத்தில் என்ன வரும்? 8 பக்கத்தில் என்ன வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 8 கியூப் பண்ணிக்கணும். கியூப் பண்ணிவிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு 8 ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 8 into 8 8 into 8 64. ஓகேவா? அடுத்து 8 கியூப் பண்ணணும். கியூப் பண்ணோம்னா என்ன வரும்? 8 into 8 into 8. ஓகேவா? ஸோ அப்போ 8 into 8 64. 64 into 8 போடணும். சரிங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு வந்து 64 into 8 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னா ஃபஸ்ட்டு வந்து 8 டேபிள் சொல்லணும். 4 டைம்ஸ் சொல்லணும். 4 8s are 32. அப்போ 2 ரிமைண்டர் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டேபிள் 8th டேபிள் 6 டைம்ஸ் 6 8s are 48 48 + 3 51. இப்போ என்ன வருது? 512 வருதா? ஸோ இது வந்து என்ன பண்ணது? 8 கியூப் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 512 கிடச்சிருக்கு. சரிங்களா? என்ன பண்ணணும் நம்ம சொன்னோம்? 8 ஸ்கொயர் பண்ணதையும் 8 கியூப் பண்ணதையும் ஆட் பண்ணணும்னு சொன்னோம். ஸோ அப்போ நம்ம 8 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிச்சு? 64 கிடச்சி. இங்கே இருக்கு இல்லையா? அப்போ 8 ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சி? 64 கிடச்சி. 8 கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 512 கிடச்சிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணு. இது ரெண்டையும் 64ஐயும் 512ஐயும் ஆட் பண்ணும். ஓகே. அப்போ ஆட் பண்ணும்போது 512 64 ஆட் பண்ணால் 4 + 2 6 6 1 ஆட் பண்ணால் 7 5. இப்போ என்ன வருதுன்னா 576. ஸோ இந்த 576 ஆன்சரில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது. இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் 576. ஆப்ஷன் டி.